ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். இன்றைய ராசி பலன் 24/4/2023 திங்கட்கிழமை. இன்றைக்கி சோபகிருத்து வருஷம் சித்திரை மாதம் 11ஆம் தேதி. இன்றைக்கி சதுர்த்தி திதி. 10 நாழிகை 10:30 நாழிகை இருக்குது. காலத்தால் ஒரு 10-10:15 வரலும் இருக்குது. அதுக்கப்புறம் பஞ்சமி. திங்கக்கிழமைன்றதுனால அடுத்தது 7:30-9 ராவு காலம் வரும். மிருகசீரிஷ நட்சத்திரம் 53 நாழி இருக்குது. அதாவது 25ஆம் தேதி கார்த்தால் 3 மணி வரலும் மிருகசீரிஷ நட்சத்திரம் இருக்குது. இன்றைக்கி ஃபுல் டே. இன்றைக்கி டேட்டில் பார்த்தோம்னா 24ஆம் தேதி அன்றைக்கி மிருகசீரிஷ நட்சத்திரம் மொத்தமாக இருக்குது. மத்தியானம் ஒரு 2:30 மணிக்கு மேலே 2:30-3 மணிக்கு மேலே பார்த்தோம்னா சந்திர பகவான் ரிஷப ராசியிலேருந்து மிதுன ராசிக்கு போடுவார். அதனால் சந்திராஷ்டமம்னு பார்த்தோம்னா துலா ராசிக்காரர்களுக்கு மத்தியானம் 2:30 மணி வரலும் இருக்குது இன்றைக்கி. அதற்கு பிறகு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்குது. 2:30 மணிக்கு 3 மணிக்கு மேலே சந்திராஷ்டமம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கும். சந்திராஷ்டமம்னா என்ன அப்படின்னா, உங்களுடைய பிறந்த ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் இன்றைய கோச்சார பிரகாரம் வர்றதுனால மதி மயங்கக்கூடும். ஏன்னா மதிகாரகன்னு சொல்கிறோம். அதனால் மதி மயங்கக்கூடும். அதனால் புதிய முயற்சிகள் தவிர்ப்பது நல்லது. வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பிரயாணம் செல்வது தவிர்ப்பது நல்லதுன்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் இது ஏற்கனவே நீங்கள் புக் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சந்திர பகவானுக்கு உண்டான பரிகாரம்னு சொல்லக்கூடிய எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய தானிய பரிகாரம், நெல் இல்லைன்னா பச்சரிசி யாருக்காவது கொஞ்சம் தானம் கொடுக்குறதோ கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றத சொல்கிறேன். சரி, அடுத்து ஒரு சின்ன விஷயம் இன்றைக்கி என்னென்னா, அதாவது ஹோரா சாஸ்திரம் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஹோரா சாஸ்திரத்தில் சூரிய ஹோரையை பார்த்துட்டோம். சந்திர ஹோரையை பற்றி பார்க்கலாம். சந்திர ஹோரை அப்படின்னா என்ன? திங்கட்கிழமை கார்த்தால முதல் ஹோரையாக சூரிய உதயத்தில் முதல் ஹோரையாக சந்திரஹோரை வருது. சந்திரஹோரையில் பார்த்தீங்களேனால் சுப காரியங்கள் அனைத்தும் செய்யலாம். ஆனால் அது பௌர்ணமி தான் இருக்கணும். அதாவது கிருஷ்ணபக்ஷத்தில் இருக்கக்கூடாது, தேய்பிரையில் இருக்கக்கூடாது, வளர்பிரையில் இருக்கணும். அதனால் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. வளர்பிரையில் இருக்கணும். அதுவும் அமாவாசையிலேருந்து ஒரு 3-4 நாளாவது தள்ளி இருக்கணும். அதுக்கப்புறம் தான் உங்களுடைய பௌர்ணமி நிலவுன்றது தெரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி பௌர்ணமியிலேருந்து பார்த்தேன்னா இதுக்கு அமாவாசைக்கு வரும்போது துவாதசிக்கு அப்புறம் நீங்கள் சந்திரஹோரையே தேர்ந்தெடுக்கிறத விட்டுடுறது ரொம்பவும் நல்லது. அதனால் தேய்பிரையில் இருக்கக்கூடாது, வளர்பிரையில் மட்டும்தான் சந்திரஹோரையே எடுத்துக்கணும். ரெண்டாவது, அமாவாசையிலிருந்து ஒரு 3-4 நாட்கள் சந்திரஹோரையே எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா அப்போ சந்திர பகவானுடைய வெளிச்சம் அந்த அளவுக்கு இருக்காது. இதற்கு மேலும் பார்த்தீர்களேனால் அமாவாசைக்கு பௌர்ணமியிலிருந்து அமாவாசைக்கு வரும்பொழுது, கிருஷ்ணபக்ஷத்துக்கு வரும்பொழுது அந்த காலகட்டத்தில் திரையோதசி சதுர்தசி, அதாவது துவாதசியிலேருந்தே இந்த 12ஆவது நாள் 13ஆவது நாள்லேருந்தே அந்த காலகட்டத்தில் சந்திரஹோரையை எடுத்து எந்த ஒரு புதிய காரியங்களையும் செய்ய வேண்டாம். சரியா? அதாவது மொத்தமாக பௌர்ணமி ஒளியோடு இருக்கக்கூடிய சந்திரன் மிகப்பெரிய சுவர் அப்படின்றதுனால சந்திரஹோரை பௌர்ணமி ஒளியோடு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்பவும் அதிகமாக செயல்படும். சரி, இப்போ எந்தெந்த விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னா, கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க போகிறது, இல்லை பிள்ளை பார்க்க போகிறது, புதிய காதலை வெளிப்படுத்துறது, புதிய தொழில் எடுத்து பண்ணுறது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸுக்கு முதல்ல இது பண்ணுறது, எந்த ஒரு வியாபாரம், காய்கறி பழம் இந்த மாதிரியான வியாபாரம், அதை தவிர பால் இந்த மாதிரியான சம்மந்தப்பட்ட வியாபாரங்கள் செய்கிறது, தாய்க்கு உண்டான உடல்நிலைகளை டெஸ்ட் பண்ணக்கூடியது, அதை தவிர நீங்கள் புதிய வேலைக்கு அப்ளிகேஷன் பண்ணுறது, படிப்புக்கு பண்ணுறது, படிப்புக்கு அப்ளிகேஷன் போடுறது, இது எல்லாமே இந்த சந்திரஹோரையில் பண்ணலாம். வீடு கட்டுறதுக்கு இடம் வாங்கிறது, வீடு கட்டுறதுக்கு அன்றைக்கி ரெஜிஸ்ட்ரேஷனே வச்சுக்கிறது சந்திரஹோரையில். அதுவும் பௌர்ணமி சந்திரனாக இருக்கணும், பார்த்துக்கோங்க. வாங்கிறது, அதை தவிர கடன் யாருக்காவது கொடுக்கணும்னா கொடுக்கறது,
நல்லபடியாக வந்து அவள் சுபத்துக்குன்னு கேட்டாலே ஏன்னால் அதுக்கு கொடுக்குறது, அதாவது கல்யாணம் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, இந்த மாதிரியான விஷயங்களை கேட்கும் பொழுது அன்றைக்கி வந்து சந்திரஹோரை, அதுவும் வந்து பௌர்ணமி நிலவோடு இருக்கக்கூடிய சந்திரஹோரையாக இருந்ததே ஆனால் அதை கொடுத்தேன்னா அவளுக்கும் வளர்ச்சி இருக்கும், உங்களுக்கும் நல்ல வளர்ச்சி இருக்கும், உங்களுடைய இதுவும் வந்து நல்லபடியாக இருக்கக்கூடும். இன்றைக்கி இப்போ ஒரு ராசியாக இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். மேஷம் முதல் மீனம் வரை இப்போ பார்க்கலாம். என்னுடைய மொபைல் நம்பர் வந்து இங்கே கீழே ஸ்க்ரால் ஆகிட்டுருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமேயாயின் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு நம்ம வந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு உண்டான எந்த ஒரு பிரச்சனைகளிலும் என்னால் முடிந்த உதவி நிச்சயமாக இந்த அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் வழியாக செய்ய முடியும். மேஷம், அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார். மிகப்பெரிய விசேஷம். ராசிக்கு 2ஆம் இடத்துல வந்து பார்த்தேன்னா சந்திர பகவானோட சேர்ந்து செவ்வாய் பகவான் இருக்கிறது ஒரு பெரிய ஏற்றம். பணவரவாதி அபரிமிதமாக இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. இன்றைக்கி அமிர்த சித்த யோகம் வேறு. திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருந்தீர்கள்னா இளைஞர்களுக்கு கண்டிப்பாக திருமணமாகக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. நீங்கள் தவிர பார்த்தீர்களேனால் உங்களுக்கு உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும். குரு பகவானை ஆட்சி பெற்று போய் சுகத்துவம் அடைகிறது, உடல் நல்ல ஏற்றம். குழந்தைக்காக பார்த்து கொண்டிருக்கும் இளம் தம்பதியினருக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதாவது கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நல்ல ஏற்றமான நாள். பணவரவு அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மரை போய் சேவிச்சுட்டு வர்றதும், கையில் வந்து ஒரு சிகப்பு கலர், அது உங்களுடைய அதிர்ஷ்ட கலராக இன்றைக்கி இருக்குது 24ஆம் தேதி. அதனால் வந்து அதை வச்சுக்கிறது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். ரிஷபம், கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷம். இன்றைக்கி ராசியிலேயே வந்து சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று போய் சந்திர பகவானோட சேர்ந்துருக்கிறதுனால எல்லா முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றி பெறும். இளைய சகோதரம் மூலியமாக மிகப்பெரிய ஏற்றம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் தாயின் மூலியமாக ஒரு பெரிய நல்ல ஒரு விசேஷம் வரும். பெண்களின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாள் இன்றைக்கி. ஏதாவது ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. குடும்பத்தில் வந்து நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். பண வரவு செலவு அதெல்லாம் வந்து ஈக்குவலாகவே இருக்கும். பண வரவும் அதிகமாக இருக்கும், செலவும் நல்லபடியாக இருக்கும், கவலைப்பட வேண்டாம். உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அங்கே வந்து தாயாரை சேவிச்சுட்டு நெய் தீபம் ஏற்றிட்டு வர்றது உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். நீங்கள் கையில் வந்து ஒரு வெள்ளை கலர் கர்ச்சீஃப் வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறமாக இன்றைக்கி இருக்கும். மிதுன ராசி, மிருகசீரிஷம், திருஆதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம். இன்றைக்கி பார்த்தோன்னா மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் மத்தியானம் 2:30 மணிக்கு மேலே வந்து சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு வந்துடுறார். செவ்வாய் சந்திரன் சேர்க்கை, செவ்வாயினுடைய பரிவர்த்தனை, நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ரியல் எஸ்டேட் பண்ணுறவா, கம்யூனிகேஷன் பாவத்தில் இது பண்ணுறவா, அதாவது இந்த ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவா, கம்யூனிகேஷனில் இதில் இருக்கிறவாளுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி இன்றைக்கி வரக்கூடும். புதுசாக வேலைக்கு பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு நிச்சயமாக இன்றைக்கி அதாவது ஒரு இன்டர்வியூ வரும். இன்டர்வியூ போகிறவாளாக இருந்தால் நிச்சயமாக அதில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். 12ஆம் இடம் அதீத சுகப்படுறது சுக்கிர பகவானால் இருக்கிறதுனால கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல அந்யோன்யம் இருக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்கும். 24ஆம் தேதி நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை வணங்கி அங்கே வந்து ஒரு துளசி மாலை போட்டுவாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் வந்து அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கரு நீல கலர் கையில் வச்சுக்கோங்க, அது வந்து ஒரு நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இன்றைக்கி கொடுக்கும். கடகராசி, புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சந்திர பகவானே. அவரே வந்து ராசிக்கு 11ஆம் இடத்துலையும் 12ஆம் இடத்துலையும் இன்றைக்கி இருக்கார். நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டம். ஏன்னா ராசியின் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கும்போது, அதுவும் 11ஆம் அதிபதியான சுக்கிரனோடு சேர்ந்திருக்கும்போது பண வரவு அபரிமிதமாக இருக்கும். தொழிலில் நல்ல ஏற்றம் இருக்கும். புது தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. எந்த இடத்தை தொட்டாலும் பொண்ணாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு, கவலைப்பட வேண்டாம். பண வரவு நல்லபடியாக இருக்கும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போது திருமணம் பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக 2ஆம் தார திருமணங்கள் நிச்சயமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். 12ஆம் இடத்துல சந்திரன் வந்து மத்தியானம் ஒரு 2:30 மணிக்கு மேலே போயிடுறார். அந்த காலகட்டத்தில் உடல் நலத்தில் கொஞ்சம் சோர்வு இருக்கும், ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க. செவ்வாய் பகவானோட சேர்ந்து இருக்கிறதுனால வேகம் அதிகமாக இருக்கும்.
ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதை தவிர வந்து இந்த செங்கல் மணல் ஜல்லி விற்கிறவாளுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஏற்றம் இன்றைக்கி கிடைக்கும். நீங்கள் வழிபட வேண்டியது அப்படின்னு பார்த்தோன்னா சிவபெருமானை போய் சிவன் கோவிலில் போய்ட்டு சிவபெருமானை வணங்கிட்டு வர்றதும், கையில் வந்து ஒரு மஞ்சள் கலரில் ஒரு அதிர்ஷ்ட நிறமாக ஒரு துணி வச்சுக்கிறது ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். சிம்ம ராசி, மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சூரிய பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துல நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கார். அவர் உச்சம் பெற்று போய் குரு பகவானோட சேர்ந்து சிவராஜ யோகம்னு சொல்லக்கூடிய ஒரு யோகத்தில் இருக்கார். எந்த ஒரு விஷயத்தை தொட்டிங்கனாலும் அது வெற்றி தான். இன்றைக்கி கவலைப்பட வேண்டாம். 10ஆம் இடத்துல வந்து சந்திர பகவானும் 12ஆம் அதிபதி 12க்கு 11ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு பெரிய விசேஷம். செலவுகள் தொழிலுக்காக அதிகமாக பண்ணுவீங்க, அதன் மூலியமாக நல்ல வருமானம் இருக்கும். 11ஆம் இடத்துக்கும் வந்து சந்திர பகவான் போயிடுறார். நல்ல ஒரு பண வரவு அபரிமிதமாக இருக்கும். அதுவும் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன், பாலிட்டிக்ஸு, அரசியல் இந்த சார்ந்தவங்க, அதை தவிர வந்து சந்திரனுக்கு 11ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால, அதாவது இந்த சிம்ம ராசிக்கு 11ல் செவ்வாய் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த ரியல் எஸ்டேட் துறை, வீடு கான்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டியது வந்து சிவன் கோவிலுக்கு போயிட்டு கண்டிப்பாக வந்து அங்கே நந்தீஸ்வரரை போய் வணங்கிட்டு வாங்க. உங்களுக்கு நீங்கள் கையில் வச்சுக்க வேண்டிய நிறம்னு பார்த்தாங்கன்னா வெள்ளை நிறத்தில் ஒரு இது வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அப்படின்ட்டு சொல்லியிருக்கோம். கன்னியா ராசி, உத்திரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சந்திர பகவான். ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் புத பகவான். புத பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துல பரிவர்த்தனை யோகமாகி 8-10 பரிவர்த்தனையாக 10ல் ஆட்சி பெற்று போகக்கூடிய காலகட்டமாக இன்றைக்கி இருக்குது. இதில் சந்திர பகவானும் வந்து ராசிக்கு 10ஆம் இடத்துல வர்றார். அதனால் வந்து இந்த கம்யூனிகேஷன் பாகம் வேகமாக இந்த சர்வீஸ் செக்டரில் இருக்கிறவா இவாளுக்கெல்லாம் ஒரு பெரிய ஏற்றமான காலம். புதுசாக வந்து இந்த இன்சூரன்ஸில் இருக்கிறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இன்சூரன்ஸில் இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு பாலிசிஸ் எல்லாம் நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதை தவிர வந்து புதிதாக வந்து இந்த கம்யூனிகேஷன் இந்த மாதிரி இதில் இருக்கிறவா, இந்த கம்பெனிஸில் இருக்கிறவாளுக்கு ஒரு ப்ரமோஷன் அதெல்லாம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானை போய் தரிசித்துட்டு வர்றதும், அவருக்கு வந்து அருகம்புல் மாலை போட்டுட்டு வர்றதும் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர் பெருமான். கையில் வந்து ஒரு நீல கலர் கர்ச்சீஃப் வச்சுக்கோங்க. ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு இன்றைக்கி கொடுக்கும். துலா ராசி, சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு பார்த்தேன்னா சுக்கிர பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துல வந்து மறைவிடத்தில் இருந்தாலும் ராசிநாதனோட, அதாவது ராசிநாதனோட சேர்ந்து சந்திர பகவான் இருக்கார். கார்த்தாலேருந்து ஒரு மத்தியானம் ஒரு 2:30 மணி வரலும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா அஷ்டமத்தில் சந்திர பகவான், சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். தொழிலுக்குன்னு இன்வெஸ்ட் பண்ணுறதை கொஞ்சம் பொறுமையாக பார்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது. பார்த்துக்கோங்க, ஜாகிரதை. இன்வெஸ்ட் பண்ணுறதை கொஞ்சம் கம்மியாக பண்ணிக்கோங்க. இன்றைக்கி 2:30 மணிக்கு மேலே வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணலாம். 9ஆம் இடத்துல போகிற நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சப்தமாதிபதி 9ஆம் அதிபதி பரிவர்த்தனை இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம். சந்திர பகவானும் 10ஆம் அதிபதி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு புது என்ன சொல்கிறது அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய, தொழிலில் ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் துலா ராசிக்கு பார்த்தோன்னா அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மரை போய் சேவிச்சுட்டு வாங்க. அதுக்கப்புறம் வந்து அங்கே ஒரு துளசி மாலை போட்டுட்டு வாங்க. வெள்ளை கலர் கையில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கிடைக்கும். விருச்சிக ராசி, விசாக, மனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் பரிவர்த்தனையில் இருக்கார். நல்ல ஒரு ஏற்றம். ஏன்னா சப்தமத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் மத்தியானம் 2:30 மணிக்கு மேலே வந்து அஷ்டமத்துக்கு போகிறார். சந்திராஷ்டமம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 2:30 மணிக்கு மேலே புதிய முயற்சிகளை கைவிடுறது நல்லது. அதுவும் வந்து இன்றைக்கி கண்டிப்பாக வந்து பார்த்தேன்னா மிருகசீரிஷம் 3ஆம் பாதத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்கும். அதனால் மிருகசீரிஷம் 3ஆம் பாதத்தில் இருக்கிறவா, மிருகசீரிஷம் 3ஆம் பாதத்தில் சந்திர பகவான் போடுறதுனால விசாகம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறவாளுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும். விசாகம் 4ஆம் பாதத்தில் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும். அனுஷம் கேட்ட நட்சத்திரத்துக்கு வந்து நாளை கார்த்தாலைக்கு மேலே தான் வரும்.
இன்றைக்கி நீங்கள் கையில் வச்சுக்க வேண்டிய கலர்னு பார்த்தோம்னா ஒரு பச்சை கலர் கையில் வச்சுக்கோங்க. போய் இவங்களை அருகில் இருக்கக்கூடிய மாரியம்மன் இல்லைன்னா காளியம்மன் போய் அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும் எலுமிச்சம்பழ விளக்கு போட்டு வர்றது நல்ல ஏற்றம் கிடைக்கும். தனுசு ராசி, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதியே உங்களை பார்க்குறார். 5ஆம் இடத்துல வந்து திரிகோணத்தில் போய் இருந்து 5, 9, 1 அதீதமாக சுபப்படுறது. ராசிக்கு 6ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான் மத்தியானம் வரலும் இருக்கார். அதுக்கப்புறம் 7ஆம் இடத்துக்கு போகிறார். வேலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உடல்நிலையில் நல்ல ஏற்றம் மாற்றம் இருக்கும். வேலையில் பார்த்தோன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பண வரவு இருக்கும். உங்களுடைய அங்கீகாரம் அதிகமாக இருக்கும். சப்தமத்தில் போகும்போது கூட்டுத் தொழிலில் ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானை வணங்குறதும், கையில் வந்து பார்த்தோன்னா ஒரு மஞ்சள் கலர் துணி வச்சுக்கிறது உங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தையும் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும். மகர ராசி, உத்திராடம், திருவோணம், அவிட்டம் உங்களுடைய ராசிநாதன் 2ஆம் இடத்துல, ராசிக்கு 2ல் இருந்து உங்களுக்கு வந்து 7.5 சனி நடக்கிறது. பாத சனியில் இருக்குது. சந்திர பகவான் 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு போகிறார். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை, ஒரு நல்ல புதுசாக ஒரு பதவி, அங்கீகாரம், அந்தஸ்து, இதெல்லாம் கௌரவம் இதெல்லாம் கொடுத்துட்டு போவார். ஏன்னா 5ஆம் இடம் வந்து நல்லபடியாக ஆட்சி பெற்ற சுக்கிர பகவானோடு இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். திரிகோணாதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறது நல்ல ஏற்றம். பண வரவு அபரிமிதமாக இருக்கும். கவலைப்பட வேண்டாம். 12ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால நல்லபடியாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். 6ஆம் இடத்துக்கு போகும்பொழுது வேலையில் ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும். அதுவும் வந்து இந்த ரியல் எஸ்டேட் சார்ந்தவா, அதை தவிர மண் ஜல்லி இதெல்லாம் விற்கிறவா, அதை தவிர வந்து ஸ்டீலு, அயன் அண்ட் ஸ்டீல் இந்த மாதிரியான வியாபாரம் பண்ணுறவங்க, ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கவா, இவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய நவகிரக சன்னதிக்கு போய்ட்டு சனி பகவானை போய் பிரார்த்தனை பண்ணுங்க. அதை தவிர வந்து வெங்கடேச பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஏற்றம் வரும். நீங்கள் கையில் வச்சுக்க வேண்டியது வந்து நல்ல அதிர்ஷ்டமான கலர் அப்படின்னா ஒரு சிகப்பு கலரில் ஒரு துணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கும்பராசி, அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பெற்று போய் உங்களுக்கு 7.5 சனியில் 2வது 2.5 மணி நேரம் 2.5 வருஷம் நடந்துகிட்ருக்கு. ஜென்ம சனின்னு சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்தில் சந்திர பகவான் இன்றைக்கி பார்த்தேலையானால் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறது ஆட்சி பெற்ற சுக்கிரனோடு இருக்கிறது. அதாவது மிகப்பெரிய சுபர்னு சொல்லக்கூடிய இந்த ராசிக்கு சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கிறது ஒரு பெரிய ஏற்றம். வேலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இன்றைக்கி பார்த்தோன்னா வேலையில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். வேலையின் மூலியமாக சுகம் கிடைக்கும். புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு. புதுசாக வந்து நீங்கள் வந்து வீட்டுக்குன்னு ஒரு அட்வான்ஸு, ஒரு லோனு, இல்லை ஒரு இடத்த வந்து ஃபைனலைஸ் பண்ணுவீங்க. அது ஒரு பெரிய ஏற்றமாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்களேனால் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை போய் வணங்கிட்டு வர்றதும், அவருக்கு வந்து ஒரு துளசி மாலை போட்டுட்டு வர்றதும், கையில் வந்து ஒரு கரு நீல கலரில் ஒரு கர்ச்சீஃப் வச்சுக்கிறதும் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயமாக கொடுக்கும். மீன ராசி, உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா அதாவது புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான். குரு பகவானை பற்றி பார்த்தேனால் அவர் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பணம் வந்து அபரிமிதமாக வரும். உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும். கண்டிப்பாக வேலையில் வந்து ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்கும். புதிதான வேலைகள், ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பொசிஷன், உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு, அதை தவிர வந்து ப்ரொமோஷன் எல்லாம் வரக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்கும். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் முயற்சியில் நல்ல வெற்றியை கொடுக்க போகிறார். 4ஆம் இடத்துல போக போகிறார் சந்திர பகவான். அதனால் வந்து தாயின் உடல்நிலை நல்லபடியாக இருக்கும். கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து இந்த அடிப்படை கல்வி படித்து கொண்டு இருக்கிற மாணவர்கள், அதாவது 8வது 10வது இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கிற மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும். படிப்பு நல்லபடியாக இருக்கும். ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். புதுசாக ஏதாவது அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவீங்க. மொத்தத்தில் மீனராசிக்காரர்கள் நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இன்றைக்கி 24ஆம் தேதி இருக்குது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்
அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை போய் வழிபட்டு வர்றதும், ஒரு மஞ்சள் கலர் துணி கையில் வச்சுக்கிறது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.